விஜய் அவர்களுடைய ஈரோடு பொதுக்கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. பல்வேறு கேள்விகள் அதுல நமக்கு எழுந்திருக்கு. எம்ஜிஆர் அவர்களை கபளீகரம் செய்து அதிமுக வாக்குகளை எல்லாம் தன் பக்கம் அள்ளுவதற்கு திட்டமிட்டிருக்கிறாரா விஜய்? அரசியல் எதிரியாக இருக்கக்கூடிய திமுகவை எதிர்க்கக்கூடிய விஜய் அவர்கள் கொள்கை எதிரியை எதிர்க்காதனுடைய பின்னணி என்ன? தமிழகத்தில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நான் தான் மாற்று என்று சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் உண்மையிலேயே மாற்று அரசியலை பேசுகிறாரா? அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் நேர்மையானவையா உண்மையானவையா என்ன அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போகிறோம். கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஒரு பெரும் திரளை மக்கள் கூட்டத்தை கூட்டி ஈரோட்டில் அவருடைய பொதுக்கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. கரூரில் 7 மணி நேரம் லேட்டாக வந்தார். ஆனால் இங்கே குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த கூட்டம் முடிந்திருக்கிறது. கரூர் கூட்டத்திற்கு முன்னால் அந்த ஏர்போர்ட்டில் வரும்போது ஏர்போர்ட்லேருந்தே விஜய் அவர்களை பின்தொடர்ந்து வாகனங்களில் மக்கள் போனாங்க, தொண்டர்கள் போனாங்க, அடிபட்டு விழுந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே அப்படிப்பட்ட எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கல. அப்போ இதை விஜய் அவர்கள் விரும்பித்தான் செய்திருக்கிறார். திட்டமிட்டு இப்படிப்பட்ட கூட்டத்தை கூட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு எழக்கூடிய கேள்வியாக விமர்சனமாகவும் இது இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ அவங்க திட்டமிட்டு சரியாக நடத்தினா இப்படி நடத்த முடியும். ஆனால் ஒரு பெருங்கூட்டத்தை கூட்டணும், பெரிய மவுசை காட்டணும், எவ்வளோ ஆரவாரமாக விஜயை மக்கள் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத திரும்ப அவங்க சொல்லிட்டே இருக்கணும். அதை ஒரு பேசுபொருளாக மீடியாக்களில் மாற்றிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நோக்கமாகவும் எண்ணமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட சீரழிவுகள் சிக்கல்கள் உருவானது. 41 உயிர்களை நாம் இழந்தோம். இப்போ அதுலேருந்து பாடம் கற்றுக்கொண்டு தான் இதில் பல்வேறு விதமான 81 கண்டிஷன் போட்டிருக்காங்க. அந்த கண்டிஷன்களுடைய அடிப்படையில் தான் இப்படி ஒழுங்காக இந்த கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. இன்னொன்று, செங்கோட்டையன் அவர்களுடைய வரவுக்கு பிறகு இதை ஒழுங்கமைக்கக்கூடிய வேலை இல்லைன்னா இப்படி ஒரு நாகரீகமாக நடந்து முடிந்தது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லணும், பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்குது. இந்த கிரௌடை இப்படி கூட்டி காட்டுறது ஈரோடு மாவட்டத்தில் செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த இருப்பை நிலைநிறுத்துறதுக்கும் உதவும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த கூட்டம் எல்லாம் நடந்து முடிந்திருக்கிறது. முள்வேலி எல்லாம் வச்சு கட்டினாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் வெளியாச்சு, நம்ம பார்த்தோம். அதை தாண்டி இந்த கூட்டத்திலையும் ஒரு தம்பி மிகப்பெரிய ஒரு கம்பத்தில் மேலே ஏறி விஜய் அவர்களுக்கு ஃப்ளைங் கிஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. நல்ல வேளை அங்கே மரங்களோ டிரான்ஸ்ஃபார்மர்களோ வேற வீடுகளோ இல்லை, இருந்திருந்தால் அங்கேயே ஏறி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சரி, கூட்டத்தை பொறுத்த அளவில் சிறப்பான முறையில் இந்த கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. இதில் விஜய் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம இந்த திரைப்படம் போல தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த நடிகருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, கதை எப்படி இருந்தது, இதில் ஃபாட்டெல்லாம் எப்படி இருந்தது, இப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதுவரைக்கும் ரசிகர்கள் தான் டிவிக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இவரே பேச ஆரம்பிச்சிட்டாரு. தீய சக்தின்னு சொல்லிட்டு அந்த புதுசாக நடிக்க வருவாங்கல்ல, ஏதாவது இந்த நாடக பயிற்சிகள் கொடுக்கும்போது புதிய நடிகர்கள் பேசுவாங்க, அந்த மாதிரி தான் இவருடைய இதெல்லாமே இருந்தது. அது மாதிரி திமுக தீய சக்தி, தாவேக்கா தூய சக்தி. தாவேக்கா எப்படி தூய சக்தி? திமுக தீய சக்தி, அதை விடுங்க. தாவேக்கா எப்படி தூய சக்தி? தாவேக்காவில் ஆதவ் அர்ஜுனா இருக்கிறாரு. லாட்ரி பேரத்தில் கோடியாக கொள்ளையடித்த பணம் அவர்கிட்ட இருக்கு. இந்த தாவேக்காவுக்கே கோடியாக செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் பேரில் நிலுவையில் பல வழக்குகள் இருக்கு. அவருடைய மாமனார் மார்ட்டின், இதனுடைய பின்னணிகள் எல்லாமே நமக்கு தெரியும். அது மாதிரி இப்போ இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் அவருடைய துறையில் ஊழல் குற்றச்சாட்டு, இந்த டிக்கெட் அச்சடித்ததில் ஊழல், அது மாதிரி உதிரி பாகங்கள் வாங்கினதில் ஊழல், இன்னும் சொல்ல போனால் வாச்சாத்தி சம்பவம் அது மறக்கவே முடியாது. இந்தியாவையே தமிழகத்தையே உலுக்கி போட்ட ஒரு சம்பவமாக இருந்தது. அந்த துறைக்கு அவர்தான் அமைச்சராக இருந்தார். இப்படிப்பட்ட பல்வேறு சிக்கல்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது.
அது மாதிரி கட்சி தலைவரான விஜய் அவர்கள் மேலேயே வந்து இடி ரைடு இருக்கு, அந்த வழக்கு வந்து நிலுவையில் இருக்கு. அதைத்தான் ஒரு கூர்க்கத்தியாக பாஜக தன்னுடைய கையில் வச்சிட்டு இருக்கு. அது மாதிரி கரூர் விஷயம். அப்போ இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் இருக்கு. இதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இதில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் இது எப்படி தூய சக்தி அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழுது. வருஷத்துக்கு 500 கோடியை விட்டுட்டு இவர் வந்திருக்கிறான்னு சொல்லி சொல்கிறாங்க. 500 கோடியை விட்டுட்டு வரணும்னு சொல்லி உங்களை யார் பேசினா, யார் கூப்பிட்டா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா நீங்கள் பேசுகிறதுல ஒரு தெளிவு இருக்கணும். நீங்கள் பேசக்கூடிய அரசியல் நியாயமான அரசியலாக இருக்கணும். இந்த இதிலேயே நீங்கள் பேசக்கூடிய அரசியல் திமுகவை வன்மையாக எதிர்த்து பேசுகிறீங்க. நிச்சயமாக திமுக எதிர்க்கப்பட வேண்டியது, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனுடைய ஊழல், அதனுடைய குற்றச்சாட்டுகளை நீங்கள் பேசுகிறீங்க, நல்லது, நல்ல விஷயம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களை, பிரச்சனைகளை நீங்கள் பேசுகிறீங்க. ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, சிறு குறு தொழில்கள் இன்னைக்கு மூடப்பட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான தொழில்கள், வேலை வாய்ப்பு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. இந்த சிறு குறு தொழில்கள் முடக்கப்படுவதற்கு, மூடப்படுவதற்கு அடிப்படை காரணம் என்ன? அதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய காரணிகள் என்ன? ஜிஎஸ்டி, இப்போ அமெரிக்கா போட்டிருக்கக்கூடிய 50% மேற்பட்ட வரி விதிப்பு, இதற்கெல்லாம் காரணம் யாரு? மத்திய அரசாங்கம். அப்போ நீங்கள் உண்மையிலே எதிர்க்கணும்னு சொன்னால் மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கணும். ஏன் உங்களுடைய கரங்கள், உங்களுடைய குரல் வந்து மத்திய அரசாங்கத்தை நோக்கி, பாஜகவை நோக்கி உயரவில்லை அப்படிங்கிற கேள்விகள் இதில் எழும்புதில்லை. கண்ணுக்கட்டுன தூரத்தில் இருக்கிறது திமுக தான், அதனால தான் நாங்கள் திமுகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க. இவ்வளோ பெரிய சிக்கலை உருவாக்கி வச்சிருக்கிறது பாஜக, அதை பற்றி நீங்கள் ஏன் பேசலைங்கிற கேள்விகள் எழும்புதில்லை. இப்போ இந்த நிறுவனங்களில் பீக் ஹவர்ஸ் அந்த மின்சார கட்டணத்தை பற்றி பேசுறீங்க. உதய்மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டு அந்த திட்டத்தை இங்கே நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பது, இந்த திட்டம் நடைமுறையாவதற்கு காரணமாக இருந்தது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதிமுக ஆட்சி. இன்னும் சொல்ல போனா இந்த மின்சார கட்டணத்தை இப்படி உயர்த்தணும் அப்படின்னு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடியது மத்திய அரசாங்கம், பாஜக அரசு. இன்டர்நேஷனல் மானிட்டரிங் ஃபண்ட் கொடுக்கக்கூடிய உலக வங்கிகள் இப்படி ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கி அதற்கு மத்திய அரசாங்கம் பணிந்து இப்படிப்பட்ட விலைவாசிகள் வந்து இங்கே ஏறிட்டு இருக்கு. அது மாதிரி நகராட்சிகளில் இருக்கக்கூடிய விலைவாசிகள், கட்டணங்கள், இதுக்கெல்லாமே காரணம் மத்திய அரசாங்கம் ஆளக்கூடிய பாஜக. நீங்கள் அதை டோட்டலாக விட்டுட்டு அதனுடைய பின்புலம், அதனுடைய பின்னணி, அதனுடைய உண்மையான பிரச்சனை, அதனுடைய முகங்கள் எதுவுமே தெரியாமல் டோட்டலாகவே வந்து திமுகவை எதிர்க்கிறது எந்த வகையில் நியாயம்? இல்லைன்னா அந்த அரசியல் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பேச வேண்டியதாக இருக்கு. ஏற்கனவே வந்து இங்கே மாற்றுன்னு சொல்லி நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க. செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவுக்கு வந்திருக்கிறாரு. அவர் நமக்கு மிகப்பெரிய பலம், இன்னும் பலர் வர காத்திருக்கிறாங்க, அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்படும், அவர்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படும் அப்படின்னு பேசுறீங்க. அது பெரிய ஊழல் கட்சி, அதை எடுத்துருங்க. திமுக பெரிய ஊழல் கட்சி, அதிமுக ஊழல் கட்சி இல்லையா? அந்த ஊழல் கட்சியிலிருந்து ஊழல் செய்தவர்களை இங்கே கொண்டு வந்து மறுபடியும் உங்கள் கரத்தை, உங்களுடைய தூய்மையான கரத்தை வந்து பழுதடை செய்ய போகிறீங்களா, கரையாக்க போகிறீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுதில்ல. உண்மையிலே நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் தூய்மையான நபராக இருக்கக்கூடிய பட்சத்தில், இன்னும் இந்த பகுதியில் இந்த தொழில் நசிவுக்கு மிக மிக முக்கிய காரணம் இந்த பருத்தி விலை ஏற்றம். இந்த பருத்தி விலை ஏற்றத்திற்கு எதிராக நீங்கள் என்ன பண்ணீங்க? இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவாக, மஞ்சள் அறுவடை பண்ணக்கூடிய இந்த மக்களுக்கு ஆதரவாக என்ன பண்ணீங்க? பெண்கள் மஞ்சள் உடை உடுத்துட்டு தான் வேண்டுதல் நிகழ்த்துறாங்க. அது ஒரு வைப், சென்டிமெண்ட்டாக எதுவும் பேசிட்டு போயிடலாம், தப்பிச்சிடலாம், பஞ்சு டைலாக், ஃபயர் டைலாக் எல்லாம் பேசிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. பஞ்சு டயலாக்கு, ஃபயர் டயலாக்கு எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆனால் கதையம்சம் இல்லையே. உங்களை நம்பி வந்து இந்த காட்சியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, இந்த சினிமாவை பார்க்கலாம், இந்த சினிமா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கக்கூடிய தொண்டனுக்கு, பார்வையாளனுக்கு நீங்கள் என்ன செய்தியை கொடுக்க போகிறீங்க? வெறும் பஞ்சு டயலாக்கு உதட்டிலேருந்து பேசினா போதுமா? திமுகவை எதிர்க்கிறோம்னு சொல்லி பேசினா போதுமா? திமுகவை என்ன காரணத்திற்காக எதிர்க்கிறீர்கள்?
அதனுடைய அடிநாதத்தை பேசணும்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்க. இந்தியாவிலேயே குற்றங்கள் குறைவாக நடக்கக்கூடிய மாநிலம் தமிழகமாக இருக்கிறது. அது மாதிரி நீங்கள் ஏற்கனவே சொன்ன பல்வேறு விஷயங்கள், இந்த பைக்கு கொடுப்போம், கார் கொடுப்போம்னு எல்லாம் பேசுனீங்கல்ல, அதை விமர்சித்து பேசினதுக்கு நீங்கள் இங்கே பதில் சொல்லியிருக்கீங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய பாஜகவினுடைய பல்வேறு நெருக்கடிக்கு மத்தியிலும் இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமாக தமிழகம் தான் இருக்கிறது. இது தமிழக அரசு சொல்லக்கூடியதில்லை, மத்திய அரசாங்கத்தினுடைய அமைப்புகள் சொல்லக்கூடியது, அவர்களுடைய தரவரிசை சொல்லக்கூடிய கணக்காக இது இருக்கு. அப்போ நியாயமான உங்களுடைய விமர்சனம் ஏற்றுக்கொள்ளப்படும். உண்மையிலே இங்கே இருக்கக்கூடிய வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, இங்கே தொழில் முனைவுக்கு தமிழக அரசு பண்ணி இருக்கக்கூடிய வேலைகள், இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பேசணும்ல. சரி, நீங்கள் இந்த விஷயங்களை பேச வேண்டாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பாஜக செய்து கொண்டிருக்கக்கூடிய சதி திட்டங்கள், திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஏன் நீங்கள் அதை பற்றி பேசலை? நீங்கள் யாருக்கு சார்பாகவும் பேச வேண்டாம். ஒரு பொதுவான விஷயத்தை, இங்கே பிரச்சனை எழுப்பக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பேசலாம் இல்லை. அது உங்களுடைய முதலாளியை வந்து காயப்படுத்தும், உங்களுடைய முதலாளி வந்து கோவப்படுவார் அப்படிங்கிறதுனால நீங்கள் பேசலையா? கொள்கை எதிரின்னு சொல்லி பாஜகவை வந்து 100 தடவை பேசிட்டு இருக்கிறீங்க. இந்த கொள்கை எதிரிக்கு எதிராக நீங்க என்ன விமர்சனத்தை முன்வைத்தீங்க? அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக என்ன கருத்தை முன்வைச்சீங்க? மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் காங்கிரஸ் ஆட்சியில, காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் இன்னைக்கு கிராமப்புற மக்களுக்கு ஒரு துணையாக இருந்து கொண்டிருக்கு. அது வந்து அவர்களுடைய வறுமையை போக்குறதுக்கு, அன்றாடம் உணவு உட்கொள்றதுக்கு ஒரு உறுதியை ஏற்படுத்திட்டு இருந்தது. அந்த திட்டத்தை காலி பண்றதுக்காக அந்த பேரை தூக்கிட்டு அதுக்குள்ளால பல்வேறு உள்ளீடுகளை வச்சு இந்த திட்டத்தையே நாசாக்கக்கூடிய வேலையை மத்திய அரசாங்கம், பாஜக அரசு செய்துட்டு இருக்கு. இதுக்கு எதிராக உங்களுடைய குரல் ஏன் எழும்பல்ல? இன்னும் சொல்ல போனா, இதுவரைக்கும் 90% ஃபண்டை, நிதியை வந்து மத்திய அரசாங்கம் தரும், 10% நிதியை தமிழக அரசு, மாநில அரசுகள் வந்து கொடுக்கும். இப்போ இந்த நிதி 40% மாற்றப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு, மாநில அரசு கொடுக்க வேண்டியது. ஏற்கனவே நிதி பற்றாக்குறை, மத்திய அரசாங்கம் எல்லாத்தையும் இங்கேருந்து அள்ளிட்டு போகுது. அதில் குறைவான நிதி பங்கீடை தான் தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கு வழங்கிட்டு இருக்கு. இதில் இன்னொரு சுமையை ஏற்றி வைக்குது. அது மட்டுமல்ல, இங்கே ஏதாவது ஒரு வேலையை இந்த ஊரக வேலைவாய்ப்பு விஷயத்தில் செய்யணும்னா அதற்கான முடிவை, அனுமதியை தாரது டெல்லியாக இருக்கும் இனி. அப்போ இதை மொத்தமாக கபலீகரம் செய்து முடிக்கக்கூடிய வேலையை தான் மத்திய அரசு, பாஜக செய்துட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் ஏன் பேசாதது ஏன்? இதை பற்றி உங்கள் டீம், அடுத்த கட்ட தலைவர்களுக்கு எதுவுமே தெரியாதா? இல்லைன்னா இதை ஏன் நீங்கள் கடந்து போகிறீங்க? இப்போ யூஜிசி மாதிரியான கல்வி போர்டுகள் ஒட்டு மொத்தமாக அதையெல்லாம் காலி பண்ணிட்டு எல்லா கல்வி இதையும் வந்து மத்திய அரசாங்கம் தன்னுடைய கையில் எடுக்கக்கூடிய வேலையை தொடங்கியிருக்கு. அது நடைமுறைக்கு வரப்போகிறது. இதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து மினிமம் டிகிரி படித்த நபர்கள் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பேசுகிறீங்க கூட்டத்தில். அப்போ கல்வி குறித்து உங்களுடைய பார்வையில் இப்போ மண்ணை அள்ளி போடக்கூடிய ஒரு வேலையை மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்குன்னா அதை எதிர்க்காதனுடைய உள்நோக்கம் என்ன? இல்லைன்னா அது உங்களுக்கு தெரியலையா? நீங்கள் பார்ட் டைம் அரசியலில் தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்னும் ஒரு மாதம் கழிஞ்சு ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய வெளியீடுகள்லாம் வந்த பிறகு தான் அதை பேசுவீங்களா? நீங்கள் இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்புதில்ல. அப்போது நீங்கள் செய்யக்கூடிய அரசியலை நியாயமான முறையில், நேர்மையான முறையில் செய்யணும். அப்போ தான் நீங்கள் தான் ஒரு மாற்று தமிழகத்தில் வரப்போறீங்க அப்படிங்கிறத சாதாரண மக்கள் நம்புவார்கள், உங்களுடைய தொண்டன் நம்புவான். இல்லைன்னா இந்த படம் இனிமே ஓடாது. இந்த படத்தில் நம்ம நினைக்கிற மாதிரியான சுவாரஸ்யம் இல்லை, இது வெத்து வேட்டு அப்படின்னு சொல்லி உங்களுடைய ரசிகன், உங்களுடைய தொண்டன் தமிழகத்தில் ஒரு மாற்று வேணும், இல்லைன்னா இன்னொரு சக்தி வரட்டுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சாமானியன் உங்களை புறந்தள்ளுவான் அப்படிங்கிறது தான் உண்மை. வெறுமனே
வெளிப்படையாக வெறும் நாவிலிருந்து பேசக்கூடிய விஷயங்கள் வேலை செய்யாது, வார்த்தைகள் வேலை செய்யாது. உள்ளார்த்தமாக இந்த மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அதனுடைய அடிப்படையில் அரசியல் நகர்வுகளை நிகழ்த்தும் போதுதான் நிச்சயமாக இங்கே ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். உங்களுடைய கட்சி அடித்தளமிட்டு இங்கே நிற்க முடியும். உங்களுடைய கப்பல் நங்கூரம் பாய்ச்சி நிற்கிறது ஸ்ட்ராங்காக நிற்கும். அது எந்த அளவுக்கு வலுவான கொடூரமான சூறைக்காற்று வீசினாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய வலு அப்போ தான் உங்களுக்கு பிறக்கும். இல்லைன்னா சருகுகள் மாதிரி உங்களுடைய கட்சி, இந்த கட்சி தூக்கி எறியப்படும், வீசப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. வரக்கூடிய நாட்களில் விஜய் அவர்களுடைய அரசியல் எப்படி இருக்க போகிறது, அவருடைய அரசியல் நகர்வுகள் எப்படியாக வளரப்போகிறதா, இல்லை என்று சொன்னால் இதை போலத்தான் இருக்க போகிறதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.